ஹலோ காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷதா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே விரும்பி கேட்டுட்டு ரொம்ப கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்துருந்துச்சு. இதில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து நான் சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹேருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கர்லி, அதாவது கருவேப்பிலை வந்து நம்ம இன்க்ரீடியண்ட், அதாவது சாப்பிடவும் செய்யலாம். அண்ட் வந்து வெளியவும் ஹேருக்கு வந்து நம்ம நல்லா வந்து அப்ளை பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து அவ்வளோ ஹெல்தி. இது நல்லா பொடி பண்ணி, நல்லா தோசைக்கு சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிடுவாங்க. பொடி பண்ணி நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி லைட்டாக அந்த கடாயில் வறுத்து செஞ்சு பொடி பண்ணி இது பண்ணுவாங்க. அதை ஒரு நாள் உங்களுக்கு வந்து வீடியோ நான் போட்டு காட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயம். மெயினாக வந்து வெந்தயம் இப்போ செம்ம வெயில், நல்லா எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெயில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு உண்மையிலே வெளியே வந்து போகவே முடியல, அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இந்த வெந்தயத்தை நல்ல தண்ணியில் நைட்டு ஊற வச்சு, சரிங்களா, அதை வந்து அந்த வாட்டரை மட்டும் நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாட்டரை மட்டும் நம்ம குடிக்கலாம். அவ்வளோ இன்க்ரீடியன்ட், அதாவது குடித்தா. அதே மாதிரி ஹேருக்கு வந்து ஹேருமே நல்லா க்ரோத் ஆகும் அதை குடித்தா. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் வந்து நல்லா வந்து ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து நல்லா மிக்ஸில் வெறும் வெந்தயத்தை மட்டும் போட்டு நம்ம அரைச்சி இது பண்ணாலே அவ்வளோ குளிர்ச்சி. ஹேர் க்ரோத் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேரை வந்து நல்லா வந்து சிக்க எடுத்துக்கணும். சரிங்களா, நல்லா வந்து சிக்க எடுத்துட்டு அந்த கோகோனட் ஆயில், இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் நம்ம கோகோனட் ஆயில் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். லைட்டாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி இது பண்ணி நம்ம வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னும் போது அண்ட் ஃபுல் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ஓவராலாக சூப்பராகவும் இருக்கும். ஹேர் வந்து நல்லா அழகாக இதாகவும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் நம்ம எப்படி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முடியை வந்து நல்லா இப்படி முறுக்கி செஞ்சு இது பண்ணி ஒரு நல்லா டைட்னட் கொடுக்கணும். நம்ம வந்து ஹெவியாக டைட்னட் கொடுக்கணும். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஓவர் லைட்டாக வந்து ஆயில் இது பண்ணிக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிப்பயிறு, சரிங்களா, பாசிப்பயிறு நான் காமிச்ச இந்த 3 இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சாப்பிடவும் செய்யலாம், ஹேருக்கும் அப்ளை பண்ணலாம், அண்ட் ஃபேஸுக்குமே வந்து ரொம்ப இது அவ்வளோ ஹெல்தி. இந்த 3மே வந்து அவ்வளோ ஹெல்தி இருக்குது இதில் வந்து. சரிங்களா, இதை நம்ம நல்லா வேக வச்சு நம்ம தாளித்து இந்த மாதிரி சாப்பிட்லாம். அதே மாதிரி இது நல்லா ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு, இந்த பயிரை நல்லா ஊற வச்சு ஹேர் பேக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஹேர் க்ரோத் வந்து அதிகமாகும், நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா அடர்த்தியாக இதாக இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து நல்லா இதாக இருக்கும். சரிங்களா, எனக்கு வந்து இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆச்சு, அளவுக்கு மீறி ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. உடம்பு வேறு நம்ம வெயிட் போட ஆரம்பிச்சேன்னா அந்த ப்ளட் வந்து எனக்கு கம்மியாக இருக்கனால, அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி, ஹேர் ஃபால் ரொம்ப இதாகவும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணுவோம், பார்ல இந்த மாதிரி போய் நம்மளோட ஹேரை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட்லாம் நான் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி முடிச்சு போட்டு நம்ம பார்த்தாலும் நம்ம ஹேர் க்ரோத் வந்து லென்த்து அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து நமக்கு நல்லா தெரியும், உடையுதா என்னன்னு அதை வந்து நம்ம பார்க்கலாம் அடிக்கடி. அதாவது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்கள் இந்த மாதிரி பாருங்களேன், அந்த ஹேர் க்ரோத்து, அந்த முடி உடைவு, இந்த இது வந்து வரவே வராது. இந்த 3 இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது வந்து 100% நான் கரெக்டாக நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் டாக்டர்கிட்ட கூட கட்டுக்கலாம். 100% வந்து நேச்சுரல். அண்ட் வீட்டிலே இருக்கிற நார்மலாக எல்லார் வீட்லேயுமே வந்து கருவேப்பிலை, வெந்தயம், இந்த பாசிப்பயிறு அந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே மெயினாக இருக்கும். சரிங்களா, இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. அதனால் ஹேர் க்ரோத் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீட் ஆகும். எனக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. இப்போ தான் வந்து மெயினாக வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஹேர் க்ரோத் கொஞ்சம் இதாகுது. அதை வந்து நல்லா அடர்த்தியாக இது பண்ணணும் அப்படின்றக்காக தான் வந்து இதை வந்து நம்ம இன்னும் சாப்பிடவும் செஞ்சு
இதை நம்ம வெளியே ஹேருக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் ரொம்ப விரும்பி எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க. சரிங்களா? இன்னும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை நான் காமிப்பேன். அதுதான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டு நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி, அதாவது லைட்டாக ஆயில் இது பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டைட்னஸ்ஸாக நல்லா இறுக்கி பின்னிக்கோங்க. ஓகேங்களா? இறுக்கி பின்னி நல்லா மடக்கி லப்பர் பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ஆயில் இது அப்சர்வ் ஆகி நல்லா இதாகிக்கிறோம். அந்த ஹேர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிக்கும். அப்படியே நம்ம இது பண்ணாமல் நல்லா ஹேர் இது பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்டு மார்னிங் வந்து அதை நம்ம ஊற வச்சுருப்போம் பார்த்தீங்களா, பயிறு, வெந்தயம், பாசிப்பயிறு, வெந்தயம், கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸியில் நல்லா அரைச்சி அதுக்கப்புறமா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hours கழித்து 1 hour போதும், 1 hour கழித்து அப்ளை பண்ணிவிட்டு குளிங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இது கன்ஃபார்ம்டாக நான் சொல்லுவேன். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணாததை கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி காட்டுவேன். பாய் காய்ஸ், லவ் யூ.